ராம் நாராயண ராம். இன்று நாம் நாட்டின் எதிர்காலத்தை பற்றி பேசப் போகிறோம். அதாவது இன்றைய இளைய தலைமுறையை குறித்து பேசுவோம். இளையோர் நாடு எப்படி இருக்கும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையாக இருக்கும் என்பதை அனைவரும் கூறுகிறார்கள். நமது மகாகுரு பாலக பிரம்மச்சாரி ஜி தமது பார்வையிலிருந்து இளையோர்களுக்கு என்ன கல்வி அளித்துள்ளார் என்பதை இன்றைய தினம் நாம் ஆராயப் போகிறோம். இதுவரை நாம் ஆன்மீகம், மதம், ஜாதி ஆகியவற்றை பற்றி புரிந்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்று நாம் இளையோரை புரிந்து கொள்ளப் போகிறோம். இளையோர் நாட்டின் எதிர்காலத்தை பிரகாசமாக மாற்ற முடியும் என்றால் நல்ல கல்வி, உயர்ந்த பண்புகள் மற்றும் நுண்ணறிவை பெற வேண்டும். இன்றைய இளையோர் அதிகமான பணம் சம்பாதிக்க திட்டமிடுவதற்கே தங்கள் மூளையை பயன்படுத்துகின்றனர். இந்த போட்டியில் அனைவரும் ஓடிக்கொண்டிருக்கின்றனர். ஆனால் நாட்டின் முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை யாரும் சிந்திக்கவில்லை. பெரும்பாலானோர் தங்கள் வசதிகளையும் தனிப்பட்ட நலன்களையும் மட்டுமே சிந்திக்கிறார்கள். இளையோர் தங்கள் முயற்சியில் தங்கள் மனதுடன் தங்கள் இதயத்தையும் பயன்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். பணத்தை மட்டும் எதிர்பார்த்து ஓடாமல் மற்றவர்களுக்கு உதவுவது எப்படி, இயற்கையுடன் இணைவது எப்படி மற்றும் தங்கள் உட்புற உள்ளத்தையும் நியாயத்தை அடையாளம் காணுவது எப்படி என்பதையும் சிந்திக்க வேண்டும். இயற்கையை புரிந்து கொண்டு அதனுடன் இணைந்தால் அதன் நியமங்களை பின்பற்ற முடியும். இயற்கை எந்த பாகுபாடும் இல்லாமல் ஒற்றுமையாக இயங்குகிறது. அதேபோல நாமும் அதை பின்பற்ற வேண்டும். இன்றைய சூழலில் இளையோர் விரைவில் மன அழுத்தத்துக்கும் பதற்றத்துக்கும் ஆளாகிறார்கள். ஒவ்வொரு இளையோரும் தியானத்தை பயிற்சி செய்ய வேண்டும். இது மூச்சுக்களையும் மனதையும் கட்டுப்படுத்த உதவுவதோடு வாழ்க்கையில் சரியான முடிவுகளை எடுக்க வல்லவர்களாக மாற்றும். தியானம் அவர்களின் பண்புகளை மேம்படுத்துகிறது, தலைமைத்துவ குணங்களை வளர்க்கிறது மற்றும் பொறுப்பான குடிமகனாக உருவாகவும் சமூக சேவைக்கான உணர்வை உருவாக்கவும் உதவுகிறது. இளையோர்கள் ஒரு நாட்டின் உண்மையான அடையாளம். அவர்கள் இயற்கை மீதான அர்ப்பணிப்புடன் இருப்பதும் நல்ல நெறிமுறைகளையும் நற்பண்புகளையும் கடைபிடிப்பதும் அவர்களின் உள்ளார்ந்த ஆற்றல்களையும் அறிவாற்றல்களையும் பயன்படுத்துவதும் தேவை. அதுதான் ஒரு ஆரோக்கியமான வளர்ந்த நாட்டின் கற்பனையை நிச்சயமாக உண்மையாக்கும். ஆனால் இன்றைய இளையோர் பெரும்பாலானவர் மிக்க மன உளைச்சலுக்கும் மன அழுத்தத்துக்கும் ஆளாகியுள்ளனர். அனைத்து பக்கங்களிலும் நம்பிக்கையற்ற மற்றும் ஒழுங்கின்மையான சூழல் காணப்படுகிறது. கொலைகள், திருட்டுகள், தீக்காயங்கள் மற்றும் இதர குற்றச் செயல்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இதை மாற்ற நமது மகாகுரு ராம் நாராயண ராம் அவர்களால் வழங்கப்பட்ட பீஜ மந்திரத்தை ராம் நாராயண ராம் தவறாமல் பின்பற்ற வேண்டும். இந்த மந்திரம் உங்கள் மனதில் நல்ல ஆற்றல்களை உருவாக்கி உங்கள் வாழ்க்கையை நேர்மறை மற்றும் அர்த்தமுள்ளதாக்கும். இளைஞர்களின் வாழ்க்கையை மாற்றும் இந்த நம்பிக்கையான வழியை அனைவரும் பின்பற்ற வேண்டும்.